சின்னத்திரை உலகில் பல்வேறு தொடர்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்த புகழ்பெற்ற நடிகர் வி.சி. ஜெயமணி காலமானார். சென்னை வடபழனியில் வசித்து வரும் வி.சி. ஜெயமணி மாரடைப்பு காரணமாக நேற்று உயிரிழந்துள்ளார். மறைந்த வி.சி. ஜெயமணி தற்போது பிரபலமான தொடராக அறியப்படும் சிறகடிக்க ஆசை தொடரில் மணி என்ற பெயரில் ரோஹிணியின் மலேசியா மாமா கதாபாத்திரத்தின் மூலம் வி.சி. ஜெயமணி இந்த தலைமுறை ரசிகர்கள் மத்தியில் வலம் வந்துள்ளார். அவரை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாருங்கள். தமிழ் சினிமாவிலும் சின்ன திரையிலும் சில முகங்கள் ஹீரோக்களாக இல்லாவிட்டாலும் அவர்கள் நடித்த கதாபாத்திரங்கள் ரசிகர்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட கலைஞர்களில் ஒருவர்தான் நடிகர் வி.சி. ஜெயமணி. பெரிய விளம்பரங்களோ அதிகமான நேர்காணலோ இல்லாமல் தன்னுடைய இயல்பான நடிப்பால் மக்களின் மனதில் இடம் பிடித்தவர். ஒரு நடிகரின் வெற்றி என்பது அவர் எத்தனை படங்களில் ஹீரோவாக நடித்தார் என்பதில் மட்டும் இல்லை, அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் உயிர் கொடுத்தாரா என்பதில்தான் இருக்கிறது. அந்த வகையில் வி.சி. ஜெயமணி தனது திரைப்பயணத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மிகவும் யதார்த்தமாக வெளிப்படுத்தியவர். தமிழ் திரைப்படங்களில் பல்வேறு குணச்சித்திர வேடங்களில் நடித்த அவர் கதையின் ஓட்டத்திற்கு வலு சேர்க்கும் நடிகராக இயக்குநர்களின் நம்பிக்கையை பெற்றவர். குறுகிய காட்சிகளில் கூட தனது நடிப்பால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர். கதாபாத்திரம் சிறியதாக இருந்தாலும் அதை முழுமையான அர்ப்பணிப்புடன் செய்ததே அவரது தனி சிறப்பு. ஆனால் அவரை தமிழகம் முழுவதும் வீடுதோறும் அறிமுகப்படுத்தியது சின்னத்திரை, குறிப்பாக சன் டிவியின் ஒளிபரப்பான மெட்டி ஒளி தொடர் அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. குடும்ப உறவுகள், பாசம், தியாகம் ஆகியவற்றை மையமாக கொண்டு உருவான அந்த தொடர் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான தொடரின் ஒன்றாக இருந்தது. அந்த தொடரில் ஜெயமணி ஏற்ற கதாபாத்திரம் இயல்பான குடும்ப தலைவரின் குணநலன்களை பிரதிபலித்தது. தேவையற்ற ஆடம்பரம் இல்லாமல் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒரு சாதாரண மனிதரை போல அவர் நடித்த விதம் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. அதனால் அந்த கதாபாத்திரம் இன்றும் பலரது நினைவில் வாழ்ந்து வருகிறது. வி.சி. ஜெயமணியின் நடிப்பில் மிக பெரிய பலம் என்னவென்றால் அவர் நடித்து கொண்டிருக்கிறார் என்று உணர்வு பார்வையாளர்களுக்கு வராது. அவர் உண்மையிலேயே அந்த கதாபாத்திரமாக வாழ்கிறார் என்ற உணர்வுதான் ஏற்படும். அதுவே ஒரு சிறந்த நடிகரின் அடையாளம். அவரது முக பாவனைகள், வசன உச்சரிப்பு, உடல் மொழி ஆகிய அனைத்து கதாபாத்திரத்தின் உணர்வுகளை இயல்பாக வெளிப்படுத்தின. கோபம், பாசம், கவலை, ஏற்றம், மகிழ்ச்சி போன்ற எந்த உணர்வாக இருந்தாலும் அந்த மிகைப்படுத்தாமல் வெளிப்படுத்தும் திறன் அவருக்கு இருந்தது. சின்னத்திரை மட்டுமல்லாமல் திரைப்படங்களிலும் தொடர்ந்து பல்வேறு வேடங்களில் நடித்தார். கதையின் முக்கிய தருணங்களில் தோன்றி கதைக்கு வலிமை சேர்க்கும் நடிகராக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். வணிக ரீதியாக வெற்றியை விட நல்ல கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நடிகர்களில் அவரும் ஒருவர். இன்றைய காலத்தில் பல நடிகர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் ரசிகர்களுடன் இணைந்திருக்கும் நிலையில் வி.சி. ஜெயமணி அமைதியாக தனது கலை பயணத்தை தொடர்ந்தவர். அவரது கவனம் முழுவதும் நடிப்பின் மீதே இருந்தது. அதனால்தான் அவர் நடித்த பல கதாபாத்திரங்கள் காலம் கடந்தும் ரசிகர்களின் நினைவில் இருக்கின்றன. ஒரு நடிகரின் உண்மையான சாதனை என்பது விருதுகள் மட்டுமல்ல, மக்கள் பல ஆண்டுகள் கடந்தும் அவரை கதாபாத்திரங்களை நினைவில் வைத்திருப்பதே மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை பெற்ற கலைஞர்களில் வி.சி. ஜெயமணியும் ஒருவர். தமிழ் சின்னத்திரை வரலாற்றை பற்றி பேசும்போது மெட்டி ஒளி தொடரை தவிர்க்க முடியாது. அதேபோல் அந்த தொடரை பற்றி பேசும்போது வி.சி. ஜெயமணியின் பங்களிப்பையும் மறக்க முடியாது. அவர் ஏற்ற கதாபாத்திரங்கள், இயல்பான நடிப்பு மற்றும் திரை உலகத்திற்கு அர்ப்பணிப்பு ஆகியவை அவற்றை தனித்துவமாக குணச்சித்திர நடிகராக நிலைநிறுத்தியது. பெரிய கதாநாயகனாக இல்லாவிட்டாலும் மக்களின் மனதில் இடம் பிடித்த கலைஞராக வாழ்ந்து வந்தவர் வி.சி. ஜெயமணி. திரையில் அவர் உருவாக்கிய பல கதாபாத்திரங்கள் தமிழ் ரசிகர்களின் நினைவில் நீண்ட காலம் வாழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுவே ஒரு கலைஞருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும்.